ஒரு காலத்தில் சில்வர் டம்ளரில் கூட டீ குடிக்காத ஆள் நான். பட்டன் போடாமல் சுற்றி இந்த எண்ணெயை இன்றைக்கி சில்வர் பட்டன் வாங்க வச்சிட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீங்கள் தான். என்னடா நீ மட்டும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்க, உங்களோட ஒன்று சுற்றிட்டு இருக்குன்னு கேட்குறீங்களா? மேடம் கோச்சிங் நிற்கிறாங்க, கூப்பிட்டா தான் வருவாங்களாம். ஹலோ மேடம் வாங்க. பார்த்தீங்களா மேடம்க்கு எவ்வளோ சிரிப்புன்ட்டு. என்னுடைய நண்பர்களே, என்னுடைய தோழர்களே, தங்கைகளே, தம்பிகளே, என்னுடைய அண்ணன்மார்களே, அக்காமார்களே, எல்லாருக்கும் சொல்கிறேன், என் தாய்மார்களே, என்னுடைய பாட்டிமார்களே. ஏன்னா என்னுடைய வீடியோ வந்து வயசானவங்க கூட பார்க்குறாங்களாம், கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நேரம். நான் வந்து உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். சொல்ல எல்லாருக்கும் நன்றிங்க. நீங்க இல்லாம இது சாத்தியமே கிடையாது. கண்டிப்பா இல்லைங்க. உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ன்றதெல்லாம் வந்து நாங்களாம் நினைச்சே பார்க்கல. ஏதோ நாங்கள் ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தோம், ஏதோ எங்களுக்கெல்லாம் வந்து பார்ப்பாங்களா எங்கள் வீடியோ சொல்லி நினச்சிட்டு இருக்க காலத்தில், அதுவும் இவ்வளோ குறுகிய காலத்தில் எங்களை மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க, செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க யூடியூப்பில். நாங்கள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. இருந்தாலும் எங்களையும் நேசித்து எங்களுடைய வீடியோ பார்த்து அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணி நிறைய வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து, நீங்கள் பண்ணுங்கள் பிரதர், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்களுடைய வீடியோ பார்த்து நாங்கள் எங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்து நாங்கள்லாம் மாறி இருக்கோம். என் ஒய்ஃப்கிட்ட நான் பேசவே மாட்டேன், இப்போ நான் என் ஒய்ஃப்கிட்ட பேசுகிறேன் பிரதர். நான் எங்கள் அம்மா கிட்ட பேச மாட்டேன், இப்போ எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன், எங்கள் மாமியார் கிட்ட பேசுகிறேன், நான் ஜாலியாக இருக்கேன் பிரதர் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. நேரில் பேசியிருக்காங்க, ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க, மெசேஞ்சரில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து இந்த அவார்டை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். இது உங்களால் மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது, வேறு எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க உங்கள் சப்போர்ட்னால தான் இது எங்களுக்கு கிடைச்சது. அது அந்த நன்றியை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம். ஆமாம், கண்டிப்பாக மறக்க மாட்டோம். அதாவது இன்னும் வந்து நாங்கள் கோல்டு பட்டன் வாங்கினா கூட சரியா, அப்போ கூட சரி, எங்களுக்கு அந்த தலகணம் தலையில் ஏறவே ஏறாது. கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் எத்தனையோ பேர் வந்து எங்களுக்கு மெசேஞ்சரில் வந்து நம்பர் கேட்பாங்க, கால் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். அது நண்பர்கள் உங்களுக்கே தெரியும். ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சர்லாம் வந்து எனக்கு நம்பர்லாம் கேட்பாங்க, நான் கொடுப்பேன் நம்பரு. நிறைய பேர் நான் ரோட்டில் பார்க்குறப்பெல்லாம் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறப்போ, பிரதர் வந்து உங்கள் நம்பர் கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபர், 1000 சப்ஸ்கிரைபர், இல்லை ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா பேசக்கூட மாட்றாங்க. இப்போது அது என்னன்னு தெரில. நாங்கள் ஒன்றும் வானத்துலேருந்து குதிக்கலைங்க. நாங்கள் வானத்துலேருந்து குதித்த ஒன்று ஏஞ்சல்ஸ்லாம் கிடையாது. கண்டிப்பாக சாதாரண ஆளுங்க நாங்கள். எங்களுடைய வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது. இப்போ சென்டிமெண்ட்டாக பேசலை, ஆனாலும் இதை பார்த்தா ரசிச்சிங்களே நீங்கள், அதை சொல்கிறேன். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் தான் எங்களுக்கு ஆசை, ஆனால் எல்லாருக்கும் பண்ண முடியல. நாங்கள் பண்ணுறோம். சில நேரத்தில் சில பேர் வந்து சில வார்த்தைகள்லாம் வந்து தவறாக எங்ககிட்ட பேசுகிறப்போ அதையே நாங்கள் ஏற்றுக்குறோம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்துட்டோம், இது பப்ளிக் இடம், இது இந்த இடத்துல நல்லதும் வரும் கெட்டதும் வரும். நாங்கள் நல்லது ஏற்றுக்குறோம், கெட்டது புறக்கணிச்சிடுறோம். அப்புறம் முக்கியமாக எங்களுடைய ஹேட்டர்ஸு எங்களுக்கு வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸு. நாங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரில, எங்களுக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸு. எங்களை அதாவது குறிப்பிட்டு எங்களையே தாக்குற ஆளுங்களாம் இருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். நீங்கள் கூட அதான் உண்மையாக சொல்கிறேன். ஹேட்டர்ஸ் கூட எங்களை சில டைமில் வெளியில் எங்கேயாவது பார்த்தா வந்து எங்கிட்ட பேசியிருக்காங்க, ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க எங்கள் கூட. எங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் எங்களை பிடிச்சிடக்கூடாதுல்ல, பிடிக்காது. கடவுளுக்கே வந்து அது சாத்தியம் தானே. பிடிச்சவங்களையும் ஏற்றுப்போம், பிடிக்காதவங்களையும் ஏற்றுப்போம். கண்டிப்பாக. என்ன ஒன்று பார்த்துக்குங்க, நாங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஆளுங்களாம் கிடையாது. எங்களை நீங்கள் வந்து திட்டுற அளவுக்கு நாங்கள் ஏன் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, திட்டி வேணாம் விடுங்க. எதுக்கு இந்த நேரத்தில் நம்ம நெகட்டிவாக பேசிக்கிட்டு? இது ஒரு பாசிட்டிவான நேரம். இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் சந்தோஷமாகன்றதை விட்டு நாங்கள் அழுதுருவோம் போல இருக்கு. ஏன்னா எங்களையும் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எங்கள் வீடியோ பார்த்து உண்மையிலே உங்களுக்கு தான் நான் வந்து பாராட்டு சொல்லணும். உங்களுக்கு தான் நாங்கள் எல்லாமே பண்ணணும். தெரியல ஏமா, இல்லைன்னா மட்டும் அப்படியே பேசிடுவாங்க இவங்க, சொற்பொழி ஆட்டிடுவாங்க. மேடம் ஒன்று கேட்டாங்க, இந்த மாதிரி இது சொல்லிட்டேன். இல்லை சொல்கிறேன், ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் அந்த அளவுக்கு ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு. மேடம் சொன்னாங்க சில்வர் பட்டன் வருது இல்லை, அதை உருக்கி எனக்கு ஒரு கொலுசும் எனக்கு ஒரு பிரேஸ்லெட் பண்ணி தரடான்னு கேட்டாங்க. அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இது சில்வர்ன்ட்டு. அப்ப இல்லையா? இது சில்வர் இல்ல சாமி, சில்வர் கலர் தான். அச்சச்சோ, விட்ட நான் அல்லாத நேரத்துல போய் உரிக்கிற கீரை அது பண்றேன். ரொம்ப நாளா கொலுசு இல்லப்பா. சோ கொலுசு பாருங்க, அந்த அளவுக்கு இன்னசென்ட், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அவங்க சில்வர் பட்டன் வேணும் சொன்னோம்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 கிலோ வெயிட் இருக்கும் போல இருக்குன்னு. முன்ன பின்ன அனுபவம் இல்ல. ஆமா, அந்த அளவுக்கு நீங்க நம்பாதீங்க. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க பயங்கர அப்படியே டாப் லெவல் நாசால ஒர்க் பண்ற அளவுக்கு திறமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு. நான் அசிங்கப்படுத்தல. இல்ல மேடம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, சில்வர் பட்டன் வருதேடா, அப்ப வந்து அதை உருக்கலாமா, அதை சில்வரா, அது
அப்ப சில்வர்னா அப்ப புதுசா தெரிஞ்சவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது சில்வர் தான் நினைப்போம். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சோ வெளியில குடுக்குறாங்க. சிரிக்காதப்பா. அப்ப கோல்டு பட்டன் வருது, அதெல்லாம் கோல்டா? அது கோல்டு இல்லையா? யோ நல்ல நேரத்துல வேற டென்ஷன் பண்ணிட்டு ஏன்னா இருக்கேன். நம்ம சொந்த பந்தங்க தானே. ஆமா, உங்க சொந்த பந்தம் தான். குயல் பத்திரத்துல ரேஷன் கார்டுல பேர் எழுதிடுவாங்க, பத்திரத்துல உன சேர்த்துப்பாங்க, உங்க வீட்டு பத்திரத்துல பேரை. நீங்களே சொல்லுங்க, நான் கேட்டது நியாயம் தானே? ஏன் அப்படி சிரிக்கிறப்பா? என்ன சொல்றதுன்னு தெரியல. சந்தோஷத்துல தலைச்சு போய் எங்களுக்குலாம் இது கிடைக்குமா, நாங்களாம் அதை கையில வச்சிருப்போமான்றத எங்களுக்கே புரியல. கையும் ஓடல, காலம் ஓடல. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். என்னைக்குமே நாங்க நன்றி விசுவாசமா இருப்போம் உங்களுக்கு. கண்டிப்பா விசுவாசமா இருப்பியா? கண்டிப்பா இருப்போம். ஆனா உண்மைதான், பார்க்க தான் ஆள் அப்படி கொஞ்சம் கரடு முரடு, சொல்லுவாங்கல்ல பலாப்பழத்து தோல் தான் வந்து பார்க்க அப்படி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள ஸ்வீட்டுன்ட்டு. அந்த மாதிரி மேடம் வந்து சண்டெல்லாம் போடுறா கூட உள்ளுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் தான். என்றைக்குமே ஒரு ஹெல்பிங் டெண்டன்ஸ் ஜாஸ்தி மேடமுக்கு. ஸோ மக்களே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து உங்களால் சாத்தியம். நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கிலீஷும் தமிழும் கலந்து வரும். தமிழ்லேயே பேச முயற்சி செய்கிறேன். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கும், சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டேன், சப்ஸ்கிரைபர் இங்கிலீஷ் இல்லை, சரி பரவாயில்ல. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். மென்மேலும் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வீடியோ பண்ணுவோம். இதே மாதிரி சப்போர்ட் உங்ககிட்ட தான் நாங்கள் எப்பயுமே எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். மறக்காமல் எங்களுடைய சேனல் பார்க்காதவங்க, பார்த்துட்டு இருக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பொண்ணான அந்த விரலை வச்சு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது நாங்கள் தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை வீடியோவில் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், பொறுமையாக சொல்லுங்கள். தப்பான வார்த்தைங்க சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம் தான். அதுக்காக வார்த்தைங்கன்னு ஒன்று இருக்குல்ல, என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய அங்கங்களை பற்றி பேசுகிறது தப்பு இல்லை. நம்ம தமிழர்கள் தானே. கடைசியாக நான் சொல்லிக்கிறேன், முதல்ல வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், அப்புறம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்களுடைய எடிட்டர் பிரசாந்த், அவர் தான் வந்து எங்களுடைய நாங்கள் எடுத்து கொடுக்குற மொக்க வீடியோ இருந்தாலும் அதை வந்து கெத்தாக மாற்றுவார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பிரசாந்த்க்கு நன்றி. அப்புறம் எங்களுக்கு கமெண்ட் பண்ண, லைக் பண்ணி, ஷேர் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும், தோழிகளுக்கும், தங்கைகளுக்கும், அண்ணன்மார்களுக்கும், தம்பிமார்களுக்கும் அனைவருக்கும், மற்றும் எங்களுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய எடிட்டர் பிரசாந்த், என்னுடைய அன்பு தம்பி பிரசாந்துக்கும் இந்த வீடியோ, இந்த ப்ளே பட்டனை நான் சமர்ப்பிக்கிறேன். ஓகே, கடைசியாக என்னுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ண, என் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ராதா ரவிராஜ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றிங்க.